வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது எல்லா மேலிமயம் பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ணது வந்து ரேலங்கி நரசிம்ம ராவ். இது வந்து ஒரு காமெடி ரொமான்ஸ் படம். டியூரேஷன் வந்து 127 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து February 26, 2016. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா வெண்ணிலா கிஷோர் வந்து பாலுவாகவும், பிரம்மாண்டம் வந்து மோஷிகாவாகவும், ரகுபாவ் வந்து சக்கரவர்த்தியாகவும், பவானி வந்து சொப்னாவாகவும், பிங்பாங் சூர்யா வந்து சூர்யாவும் நடிச்சிருப்பாங்க. பட கதைக்கு போகிறதுக்கு முதல் பார்த்தோம்னா இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு காமெடி படம். இது இந்த உண்மையான பேர் வந்து எலுக்கா மாயக்கா. ஸோ படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே பாலு வந்து சொப்னா வேற லவ்வில் விழுந்துருவாங்க. ஆனால் சொப்னாட அப்பா சக்கரவர்த்தின்னு தெரியாமல் ஏன்டா சக்கரவர்த்தி சரியான ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போகிற ஒரு ஆள். ஸோ அவர் வந்து ஒரு கண்டிஷன் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போட்டு தான் வெட்டிங் ஓகே பண்ணுறாரு. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு நாள் 10 மணி ஃபிக்ஸ் பண்ணுறாரு என்கேஜ்மெண்ட் டேக்கு மார்னிங். ஸோ அந்த டைமுக்குள்ளே பாலு வர சொல்லி, அப்போ பாலு பயத்தில் வந்து வெளியே வெளிக்கிட்டு போகிறாரு ஃப்ரெண்ட் சூர்யாவோட. ஸோ அப்போ போகும்போது தான் சூர்யா வந்து அவரை வந்து ஒரு கணேசா பிள்ளையாட்ட டெம்பிளுக்கு கூட்டின்னு போனார். ஏன்னா அங்கே போனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ண்டு. ஆனால் சக்கரவர்த்தி லேட்டாக போன என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி பயத்தில் வந்து இவர் அந்த அவசரத்தில் வந்து கோட் கணேசா அவமதிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவார். ஸோ இதுக்கு படிப்பினை செலுத்தோன்னு சொல்லி கோட் கணேசா வந்து தன் வானமான மூஷிகாவை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ என்கேஜ்மெண்ட் டே வந்து சக்கரவர்த்தி ஒரு அக்ரிமெண்ட்டில் 6 ரூல்ஸ் போட்டு அதுக்கெல்லாம் ஒத்து வரணும், இல்லாட்ட பெரிய பனிஷ்மெண்ட்டாக ஒரு கோடி கொடுக்கணும்னு சொல்லி சைன் பண்ண சொல்கிறாரு. அதில் 6வது ரூல் வந்து முக்கியமான விஷயம். அவட மகன் சொப்னாக்கு வந்து எலியண்டா பயம். ஸோ அவள் இருக்க போகிற வீட்டை எலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இதை கேட்டோன்னே சூர்யாவுக்கு இதில் சம்மதம் இருக்காது. ஸோ பாலுகிட்ட சொல்கிறாரு சைன் பண்ண வேண்டாம்ண்டு. ஆனால் பாலு இதை பற்றியும் யோசிக்காமல் சைன் பண்ணிடுறாரு. ஸோ அவங்களோட வெட்டிங்கும் நல்லபடியாக நடக்குது. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருந்த மூஷிக்கா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகிற டைம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணி குழப்பிடுவார். இப்படி ஒவ்வொரு நாளுமே கண்டினியூ ஆகும். ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து என்னென்ன டோர்ச்சர் எல்லாம் மூஷிகா பாலுவுக்கு கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து பாலு எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு, பாலும் சொப்னாவும் இணைகிறாங்களா இல்லையா, அதில் வந்து பாலு தான் விட்ட பிள்ளையை உணர்ந்து கணபதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரா இல்லையா ரெண்டு தான் படத்தை மிச்ச கதை. ஸோ ஓவரால் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ரொமான்ஸ் படம். ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல என்ஜாய்புல்லாக எடுத்திருக்காரு டைரக்டர். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்ற படம் ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸை போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.